ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகனா யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஸ், ஸோ நாளைக்கு ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்குது, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஸோ டெஃபினட்டாக ஆர்சிபி ப்ரெஷர் இல்லாமல் வருவாங்க. ஏன்னா ஒரு நல்ல டார்கெட்டை ஒரு 14 ஓவரில் சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் பாசிட்டிவ். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேக் டு பேக் மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் இன் நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன், பட் லைட்டாக ப்ரெஷர் இருக்கலாம். ஏன்னா தேர்ட் மேட்ச் வின் பண்ணி ஆக வேண்டிய மேட்ச். பட் நமக்கு என்ன ஒரு ஃபேவரபிள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்சிபி, அந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம், ஒரு சின்ன பிச்சு. ஸோ டெஃபினட்டாக யார் வேணாலும் ஜெயிக்கலாம், எல்லாருக்குமே எட்ஜ் இருக்குது. அண்ட் அகைன் நான் வந்து பேச போகிறது சில ஃபேக்டர்ஸ் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இதுவெல்லாம் கொடுத்தா நாம் என்ன ஃபேக்டர்லாம் கொடுத்தா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஆர்சிபி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் மாற்றினா போதுங்க. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ் லக் இல்லை. ஸோ டாஸ் லக் இல்லாமல் போனாலும் பேட்டிங் வந்தாலும் நமக்கு ஃபஸ்ட் பேட்டிங் கிடைச்சாலும் நாம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சஞ்சு சாம்சன் பயப்படாமல் ஷாட்டுக்கு போனோம். அதாவது நெர்வஸாக இருக்க ஒரு துளி சான்ஸ் கூட அவர் இருக்கக்கூடாது. எடுத்தவொடனே ஷாட்டுக்கு போனோம். ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம கேப்டன் பால் சாப்பிடக்கூடாது, அவரும் ஷாட்டுக்கு போனோம். விக்கெட்டு போனால் நாம் ஆயுஷ் மாத்ரே அகைன் திரும்ப விக்கெட்டு போயிட்டா உருள் பட்டேல இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்குமே நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ பிளேயிங் லெவலில் நீங்கள் அக்குலேசர் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஜேமி ஓட்டன் எடுத்துகிட்டு வந்துருங்க, எதுவுமே பெருசாக தேவையில்லைங்க. ஏன்னா பிராவிஸ் இருப்பாரா இல்லையான்றது நாளைக்கு கொஞ்சம் சந்தேகம். ஸோ பிராவிஸை பொறுத்த வரைக்கும் 50 to 60% ஓரளவு ஃபிட்டாக இருக்காராம். அது மட்டும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, எடுத்து உள்ளே ஆட வச்சுக்கலான்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து ரிஸ்க் எடுப்பாங்களா, இல்லை திரும்ப அப்படி ஆட வச்சு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு போது நம்ம உட்கார வைக்கலாம், 4வது மேட்சுக்கு டெஃபினட்டாக ஆட வச்சுக்கலாம்னு யோசிப்பாங்களான்றது இன்னமும் தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிராவிஸ், அதாவது அவர் சேஃபாக ஃபீல் பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஓகே, எனக்கு எவ்ரி திங் ஓகேன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே அவர் ஆட வைக்கணும். ஏன்னா ஒரு மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர் நமக்கு இன்னமும் தேவைப்படுறாரு. அதை பிராவிஸ் கொடுப்பார் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லெவல் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் மிடில் ஓவரில் வந்து சிவம் துபே நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக குருணல் பாண்டியா, ரோஹித் சர்மான்னு போகிறாங்க. சிவம் துபே கண்டிப்பாக அது அக்ரெசிவாக போகணும். அண்ட் கார்த்திக் சர்மா மேலே ஸ்டில் ஹையாக ஹோப்ங்க, வெயிட் பண்ணுங்கள். அவரோட ஷாட் கொஞ்சம் எனக்கு ப்ராமிசிங்காக தெரியுது, பட் கொஞ்சம் அந்த லேக் ஆகிறாரு. மேபி அது க்ரௌடால் ஆகிறாரா, இல்லை அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடில் வந்து சிஎஸ்கே போன்ற ஒரு டீமுக்கு ஆடுறாருன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கார்த்திக் சர்மாவும் நாளைக்கு மிராக்கிள் பண்ணுவார். அகைன் நான் வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான கீ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் மேட் ஹென்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாம் அகைன் பவுலிங் போடுற பட்சத்தில் கலீல் அகமத் செகண்ட் ஓவர்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா மேட் ஹென்றி அதை பண்ணுவார், ப்ரெஷர் ஃபஸ்ட்டே கொடுப்பாருன்னு தோணுது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நூர் அகமத்தை பவர் பிளேவிலேயே கொண்டு வாங்க அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். பட் இந்த இடத்துல ஒரு எல்லாருமே ஒரு பிரச்சனை இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்ஸை வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து பேசஸ் கூட நிற்கிறாரே தவிர ஸ்பின்னர் கூட வரமாட்டான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறீங்க. எஸ், அதை அவர் பண்ணி ஆகணும். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நாளைக்கு வந்து நூர் அகமத் கொஞ்சம் மிராக்கிள் பண்ணுவாருன்ட்டு. அது நடக்கும் பட்சத்தில் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பில்சால்ட், அப்படியே பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார், டேவிட் படிக்கல், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், உமரேஷ் ஷெப்பர்ட், குருணல் பாண்டியா, புவனேஷ்குமார், ஜேக்கப் டஃபி அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் உள்ளே வர போகிறாரு. மங்கேஷ் யாதவ், ரோஹித் சர்மா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் கிடையாது, ஸ்டில் இன்னும் வெளியே வரல, இன்ஜுரிலேருந்து அவர் ரெக்கவர் ஆகலை. ஸோ ஹேசல்வுட் நாளைக்கு கிடையாது. ஸோ இதை பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். பவர் பிளேவில் ப்ரெஷர் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது. ஈவன் தான் புவனேஸ்வர் குமார் இருந்தாலும் நம்ம அடித்தோம்னா அவரே ஸ்ட்ரகிள் ஆவார். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் புவனேஷ்குமார் அவர் ஸ்ட்ரகிள் கொடுத்தீங்க, டெஃபினட்டாக ஏர்லி விக்கெட் பாசிபிளுங்க. அவர் உள்ளே எடுத்துகிட்டு போனால் என்னங்க, வெளியே எடுத்துகிட்டு போனால் என்னங்க. இன்றைக்கி ஆள் எங்கள் வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஷ்வால், இல்லை அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இவங்கெல்லாம் பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரன் உள்ள வெளியெல்லாம் பார்க்க மாட்டோம். பேட்டை விடு, எஜ்ஜி வாங்கி 4 போகுது. ஸோ அந்தளவு தைரியமாக பேட்டை விடணும். அது சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணும் பட்சத்தில் டெஃபினட்டாக பின்னாடி வர பசங்க ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஃப்ராஸ் கான் ப்ராமிசிங் பேட்ஸ்மேனுங்க. ஃபீல்டிங்லாம் எக்ஸ்ட்ரானே இருந்துச்சு. நான் மேட்ச் கிட்டே இருந்து பார்த்தேன், டெஃபினட்டாக நல்லா பண்ணார். பேட்டிங்கில் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், நடக்குது நடக்கின்ற மாதிரி ஆடுறாரு. ஸோ அதே தான் கார்த்திக் சர்மாவும் பண்ணுவார் நான் ஹோப் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், நாளைக்கு மேட்ச் டாஸ் போட்டு சிஎஸ்கே என்ன பிளேயிங் லெவன் சொல்லி என்ன ஆடல போகிறோம், தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உட்காந்துக்கிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க, வேஸ்ட் 11, இந்த 11, அவரே எடுக்கல, ஏன் இவரே எடுக்கல. பிலீவ் இன் சிஎஸ்கே. அட்லீஸ்ட் இந்த மேட்சை பிலீவ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக உட்காருங்க. நாளைக்கு ஒரு பாசிட்டிவாக உட்காரும் போது தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எடுத்தவொடனே நெகட்டிவ் போனால் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர் தான் மாத்திரம் நான் ஆசைப்படுறேன். மற்றபடி பெருசாக டீமில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் டெத் பவுலிங், அதான் சொன்னேன். கொஞ்சம் அன்ஷுல் கம்போஜ் உள்ளே கொண்டு வந்தால் நல்லா கொஞ்சம் பண்ணாலும், அண்ட் ஜேமி ஓட்டன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணும் பட்சத்தில் நமக்கும் ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ ரொம்பலாம் பேனிக் ஆகாதீங்க. நாளைக்கு மேட்ச் யார் முடிவு பண்ண போகிறோம், டெஃபினட்டாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், பவர் பிளேங்க. பவர் பிளே இது பஞ்சாப் மேட்ச்சுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில் பிரியான் ஷாரியா பவர் பிளேவிலே மேட்சை முடிச்சிட்டாரு. அதே தான் நாளைக்கு என்ன நடந்தாலும் பவர் பிளே நமக்கு ஃபஸ்ட் பேட்டிங் கிடச்சா 6 ஓவருக்கு 70-80, ஓகேங்களா, 1 விக்கெட் 2 விக்கெட் போட்டோம். அதே மாதிரி அந்த பக்கமும் வந்தால் நாம் பவர் பிளேவிலே விக்கெட் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எட்ஜி நமக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு பிராவிஸ் இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் தான், பட் இருப்பாரானது 50-50 தான். ஸோ பார்த்துக்கலாம், டச்சில் இருங்க, நாளைக்கு நல்லதே நடக்கும் நம்புவோம். ஸோ வெற்றி நம்ம ஆர்சிபி கிரவுண்ட்லேருந்து தொடங்குவோம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சின்னசாமியில் நமக்கு ஃபஸ்ட் வெற்றி கிடைக்கும். ஹாவ் எ கிரேட் ஹோப். தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.